சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் உடல்நிலை குறைவின் காரணமாக அமெரிக்காவில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு நீதிமன்றத்தின் அனுமதி தேவை என்ற காரணத்தினால் தற்பொழுது நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். எதற்காக, என்ன காரணம் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்கலாம். அதாவது, அதிமுகவின் ஆட்சியின் பொழுது செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறை அமைச்சராக செயல்பட்டார். அப்பொழுது செந்தில் பாலாஜி வேலை வாங்கி தருவதாக 100க்கு மேற்பட்டவர்களிடம் பண மோசடி செய்தார். அந்த பணத்தை சட்டவிரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததாக கூறி செந்தில் பாலாஜி, அவரது தம்பி அசோக் குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மனு ஒன்றை தாக்கல் செய்து சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் முன்பு விசாரணைக்கு வந்துள்ளது. அதாவது, செந்தில் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் குமார் உள்ளிட்ட அனைவரும் நேரில் ஆஜராகியுள்ளனர். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் தரப்பில் ஒரு மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் சிகிச்சை மேற்கொள்ள அமெரிக்கா செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும், இந்த பயணம் 1 வாரம் அமெரிக்காவில் செலவிடுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாகவும், நீதிமன்றத்தின் அனுமதி இருந்தால்தான் விமான நிலையத்தில் இருந்து அவர் அமெரிக்கா செல்ல முடியும், இல்லை என்றால் விமான நிலையத்தில் அவரை அனுமதிக்க மாட்டார்கள். மேலும் வெளிநாட்டில் தப்பி செல்வதாக கருதி அவரை பிணைய கைதியாக கூட கைது செய்யலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. இந்த வழக்கு விசாரணையில் நீதிமன்றம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் உத்தரவை பிறப்பிப்பதற்கு ஜூன் 30ஆம் தேதி அன்று விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறது. ஜூன் 30ஆம் தேதி அன்று இது உண்மையான அனைத்து விதமான ஆதாரங்களையும் சமர்ப்பித்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்கள் அதனை சரிபார்த்து இது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அனுமதி வழங்குவார்கள். இல்லை என்றால் அனுமதி ரத்து செய்யப்படும். மீண்டும் விசாரணைக்காக செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் அவர்களை டெல்லிக்கு அழைத்து செல்லலாம் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் உண்மைகளை கூறாமல் இருந்ததன் காரணமாகத்தான் 15 மாதங்கள் சிறையில் இருந்தார். அதேபோல் செந்தில் பாலாஜியின் தம்பி இதய சிகிச்சை செய்யக்கூடிய காரணத்தினால் அவரும் தற்பொழுது உண்மையை கூறவில்லை என்றால் அவர் அமெரிக்கா செல்வது கடினம், அவரது உயிருக்கே ஆபத்தாக அது மாறிவிடும். இதனால் அவர் உண்மையை கூறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.